இந்த நாள் நாம் அனைவருமே ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், பல நாடுகளிலிருந்து ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த வாழ்வு தான். துறை நரிசால் அவரை மாமா என்று சொல்றேன். அவருடைய வாழ்வுக்காகத்தான், அதற்கான நன்மை பெறுவதற்காகவே பல நாடுகளில் இருந்து ஓடோடி இங்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகவும் மிகவும் பெரிய ஒரு விடயம் ஒன்று. குடும்பங்களாக ஒரே குடும்பமாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு நாடுகளுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு வழங்கியது. இன்றைய இந்த 3 வாசகங்களுமே முன்னுரையில் கூறியது போன்றும், இன்னும் அவருடைய தந்தையை பற்றி நியூட்டன் அண்ணா கூறியது போன்றும் அவருக்கு மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கின்றது. முதலாவது வாசகம் நாம் மிகவும் அரிதாகவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதில் பைபிளில் இருந்து தான் எழுதப்பட்டது. அந்த வாசகம் எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. ஆண்டவருடைய படைப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் இங்கே எப்படி நமது நாட்டிலிருந்து இங்கு வந்து இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் நாம் யாருமே இங்கே இருக்க முடியாது என்று அருமைத்துறை மரிசால் அவர்கள் மாமா என்று கூறுகின்றேன். அவர் இங்கே வந்து எங்களோடு, அவருடைய உறவுகளோடு, பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு, மருமக்களோடு இருந்திருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய அந்த வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதுவும் ஆண்டவருடைய திட்டமே. அதுதான் அந்த முதலாவது வாசகம். எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு என்பதை அந்த முதலாவது வாசகம் கூறி வைக்கின்றது. இரண்டாவது வாசகமும் உயிர்ப்பை பற்றி கூறுகின்றது. நம்முடைய வாழ்வு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு, அதன் பிறகு ஒரு உயிர்ப்பு உண்டு என்பதை நாங்கள் அனைவருமே நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், ஆழமாக ஆண்டவரிடமே வேண்டுகின்றோம். நம்முடைய வாழ்வுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு என்பதே நம்முடைய இந்த கத்தோலிக்க மத ஒவ்வொருவருடைய நம்பிக்கையுமே. என்றோ ஒரு நாள் நாம் வாழ்வுக்கு செல்லவே கட்டாயம். இந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு வந்து எங்களை புனிதப்படுத்துவதற்காகவும் தூயவனாக மாற்றி விண்ணுலகிற்கு அழைத்து செல்வதே ஆண்டவருடைய நோக்கம். அதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தால் அந்த திருவிழாவையை நாம் கொண்டாடினோம். அதுதான் நற்செய்தி வாசகம் கூறி நிற்கின்றது. பல வருடங்களுக்கு முன்பு நான் இந்த நாட்டிலே வந்து அமைதியாக புகுந்த போது இந்த நிரந்தர மதிப்பீட உரிமைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எனது தந்தையார்கள் எனது அம்மையாவுடன் கதைத்தேன். ஒரு நாள் அவருடன் கதைத்த பொழுது அவர்கிட்ட சொன்னேன், இன்னும் நிரந்தர பதிவிட உரிமை கிடைக்கவில்லை என்று சொல்ல அவர் சொன்னார், யாருக்குமே நிரந்தர பதிவிட உரிமை இங்கு இல்லை என்று சொல்லி சொன்னார். உண்மையாகவே யாருக்குமே இந்த இடத்தில் நிரந்தர பதிவிட உரிமை இல்லை. இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவருமே இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அவருடைய விளக்கமும். நானும் பிறகு அதை விளங்கிக் கொண்டேன். என்றோ ஒரு நாள் நாம் எல்லாருமே ஆண்டவரிடம் போகிருக்கின்றோம். அதற்காகவே கிறிஸ்து பிறந்தார் என்றது உண்மைதான். அந்த உண்மையை நாம் இப்பொழுது 2 கிழமைகளுக்கு முன்பாக கொண்டாடினோம். அதோடு இன்னும் ஒன்று சொல்லுவார்கள், இங்கிருந்து நாங்கள் வெளிக்கிடும் பொழுது நமது நாட்டை நமக்கு தெரியும், நமது ஊரை நமக்கு தெரியும். நாம் ஒரு மண்ணில் பிறந்த பலர் இங்கே இருக்கின்றோம். நமது ஊர் ஒரு கடற்கரையோடு சேர்ந்தது. அந்த கடலில் நாங்கள் அங்கிருந்து கரையிலிருந்து போட்டை எடுத்து வளத்தை எடுத்து தாங்கி கொண்டு போகும்போது இங்கிருந்து பார்ப்போம், அந்த வண்ணம் மிகவும் பெரிதாகவே தெரியும். ஆனால் அடுத்த கரைக்கு போகும்போது அங்கே இருப்பவர்களுக்கு அது மிகவும் பெரிதாக தெரியும். நமது கண்களுக்கு அது மறைந்து அங்காலே இருப்பவர்களுக்கு அது பெரிதாக தெரியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை என்று மாமா தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நமது கண்களுக்கு அவர் எப்பொழுது தெரிவார். அவர் அங்கு செல்லும் பொழுது அந்த வான் வீட்டில் பல ஏஞ்சல்ஸ் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, அவரை வரவேற்பதற்காக. எமது கண்ணுக்கு மறைந்து அங்கே ஆண்டவருடைய இல்லத்தில் அவர் பெரிதாக வரவேற்பு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையில்.
அதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மறைந்து அங்கே இன்னொரு இடத்தில் எங்களுக்கு தெளிவாக தெரிய போவது தான் உங்களுடைய வாழ்க்கை. 2-3 நாட்களுக்கு முன் நாங்கள் 3 ராசாக்கள் தினத்தை கொண்டாடினோம். அந்த 3 ராசாக்கள் தினத்துடைய அந்த நாளுக்காக நான் எனது பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திய பொழுது பிஷப் ராபர்ட் பேரன் என்று சொல்லி ஒரு யுஎஸ்ஏயில் இருக்கின்ற ஒரு பிஷப்புடைய அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அந்த கேட்ட பொழுது அவர் சொன்னார், அவருடைய அந்த பயணம், அந்த கிழக்கிலிருந்து அவர்கள் ஆரம்பித்த அந்த பயணம் அடுத்த கரைக்கு போகும் பொழுதும் அந்த பயணம் ஒரு திருப்பயணமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்பயணம் எப்படி இருக்கும் என்பதையும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த 5 ஸ்டெப்ஸை நான் திரும்பி எடுத்து பார்த்த பொழுது எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் அந்த 5 ஸ்டெப் எங்களுடைய திருப்பயண வாழ்க்கையில எப்படி போகுதுன்னு சொல்லி தியானித்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் இருந்தது என்று சொல்லி படிகளிலும் இருந்தது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில அந்த பிஷப் சொல்லுகின்றார், அதாவது முதலாவது ஸ்டெப் என்னவென்று சொல்லி சொன்னால் டிசர்னிங், be attentive என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது எங்களுக்கு கிடைத்த அந்த மெசேஜ், எங்களுக்கு கிடைத்த அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அதை நாங்கள் கிரகிப்பது. அதாவது அந்த ஞானிகள் 3 பேருமே எப்படி அந்த மெசேஜை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் பிறக்க போகின்றார், அந்த பிறக்கும் இடத்தில் ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றும் என்று சொல்லி சொன்னார். அந்த மெசேஜ் அவர்கள் எடுத்த உடனே அவர்கள் அதை பற்றி தியானித்தார்கள். அதுதான் முதலாவது மெசேஜ். அப்ப இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த வாசகங்களூடாகவோ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு நற்செய்திகளையும் எப்படி நாங்கள் கிரகிக்கின்றோம், அவர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரகித்தார், அவருடைய படி நிலைகளிலே எப்படி அவர் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்பாக ஆக்ட், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றுதான் 2வது ஸ்டெப். நான் நேற்று எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதருடன் இங்கு கதைத்தேன். அவர் இங்குதான் இருக்கின்றார். அவரிடம் கேட்டேன், மாமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார், முன்னுரையிலேயும் நியூட்டனிலேயும் சொன்னது போலவே அவர் சொன்னார் என்னவென்று சொல்லி சொன்னார், அவருடைய கிறிஸ்தவ வாழ்வு எங்களுடைய நாட்டில், எங்களுடைய ஊரில் மிகவும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்புடனையுமே அவர் அந்த வாழ்வை செயல்பட்டார்னு சொல்லி, குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் எவ்வளவு தன்னுடைய மரியாதையை கொடுத்தார், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எவ்வளவு மரியாதையை கொடுத்து வாழ்ந்தார் என்று சொல்லியும், அத்துடன் அந்த சின்ன கிராமத்திலே அவர் பல இடங்களில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தலைவராக தெரிவு செய்யப்படுவது சும்மா இல்லை. ஒரு தலைவர் என்று சொன்னால் அந்த லீடர்ஷிப் எவ்வளவு அந்த ஸ்கில்ஸை அதை பெற்றிருந்தார். நான் வாழ்ந்த பொழுதும் அவர் அந்த இடத்திலே ஒரு தலைவனாகவே இருந்தார். எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அந்த வழிகாட்டி தான் நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது, நட்சத்திரம் எங்கே பிறந்திருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தை தோணித்தான் அந்த 3 ஞானிகளும் சென்றார்கள். அவர் ஒரு நட்சத்திரமாக எங்களுடைய ஊரிலே செய்யப்பட்டார் என்பதுதான் அந்த அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பயணத்தில் ஒரு முடிவாக, ஒரு தொடக்கமாக இருக்கின்றது. அதாவது அவர் மெசேஜை எடுத்துக்கொண்டார், அது தனது வாழ்வில் அதை வாழ்ந்து காட்டினார். அதன் கூடாக அவர் அவர் சொல்லும் பொழுது சொன்னார், அங்கே அவருக்கு எதிர்ப்புகள் கிடைத்ததாம் என்று சொல்லி, அந்த எதிர்ப்பையும் மீறியும் அவர் ஒரு தலைவனாக தெரிவு செய்யப்பட்டார் என்று சொல்லி, அதாவது 3வது அந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி சொன்னா சேலஞ்ச், ஆப்போசிஷன். அதாவது நாங்கள் கடவுளை தேடி போகும் பொழுது, கட்டாயம் ஆண்டவரை நோக்கி போகும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிப்போம், ஏன் ஆண்டவரை உடனே தேடி தேடி வாரனே எனக்கே இந்த சோதனைகள் வருகிறது என்று சொல்லி என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிப்போம். ஆண்டவரை தேடி பொழுது, அதாவது என்ன நடந்தது என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 ஞானிகளும் செல்லும் பொழுது இடையில் அவர்களை மறைத்தார். யார் மறைத்தார்? மறைக்கப்பட்டார் அரசன் கிங் ஹெரால்ட். அவர் அந்த 3 ஞானிகளையும் மறைத்து சொன்னார், நீங்கள் போய் ஆண்டவர் பிறந்திருக்கிற இடத்தை பார்த்து விட்டு என்னிடம் திரும்பி வாருங்கள்,
வந்து சொல்லுங்கள், நானும் போய் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சு அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, எதிர்ப்பு கிடைத்தது. அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவர்கள் அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள். தொடர்ந்தார்கள் 3 ஞானிகளும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர் அந்த பயணத்துடன் முறிக்காமல் திரும்பி போகவில்லை, அவர் தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டார். இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அந்த பயணம். நம்முடைய தந்தையார் அவரும் தனது பயணத்தில் பல எதிர்ப்புகளையும் சந்தித்து அவருடைய பிள்ளைகளையும் மரணங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையுமே இந்த நாட்டுக்கும் பல நாடுகளுக்கும் கொண்டு வந்து தொடர்ந்தும் அவர்களுடைய நியூட்டன் நல்லா சொல்வது போன்றும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்களிலேயும் அவர் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி ஊடாகவோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அதுதான் அந்த தாப்பனுடைய அந்த வாழ்க்கை. அந்த எந்த தடைகள் வந்த பொழுதும் அவர் தடைகளை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தார். அதுபோல அவருடைய தாயாரை நான் சந்தித்தேன், தாப்பனாரை சந்தித்த பொழுது அந்த தாய் எந்த நாளுமே 24 மணித்தியாலமும் அவருடைய செபமாலை அந்த டிவியிலே ஓடிக்கொண்டிருக்கும். அவருடைய பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள், வீட்டாளர் பிள்ளைகள் சந்தித்தேன். அம்மம்மா ஒவ்வொரு நாளுமே செபமால 24/7 அதில் இருக்கின்றால், எங்களுக்கு டிவி பார்க்க நேரம் இல்லை என்று சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதாவது அவருடைய விசுவாச வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை அதுதான் முக்கியம். ஒரு தாயாக தகப்பனாக அவருடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தன்னுடைய விசுவாசத்தை பரப்ப வேண்டும். அவர்கள் எப்படியாக அதாவது அந்த 3வது ஸ்டெப் ஆக்ட் அண்ட் சேலஞ்ச் ஆப்போசிஷன், எந்த தடைகள் வந்த பொழுதும் தொடர்ந்தும் பயணித்தார்கள். அவர்கள் பயணித்த பொழுதும் ஆண்டவர்கள் 3 ராசாக்களையும் எடுத்துக்கும் பொழுது 4வதாக என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்கள் ஆண்டவரை கண்ட பொழுது அவர்களிடம் இருந்த மிகவும் பெருமதியான அந்த கிஃப்டை கொடுத்தார்கள். கோல்ட், பிராங்கின்சன்ஸ் அண்ட் மிர்ர், அது 3ஐயும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவரிடம் எது மிகவும் பெருமதியாக இருக்குதோ அதை கொடுத்தார்கள். அதுபோல ஆண்டவருக்கு நாங்கள் பணிவிடை செய்யும் பொழுது முழுமையாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே அந்த 3 பரிசு பொருட்களுடைய எங்களுடைய விளக்கமாக இருக்கின்றது. அவர்களுடைய அந்த பயணத்தில் அவர்கள் எவ்வாறு கொடுத்தார்களோ அது போலவே தந்தையாரும் இங்கு இந்த நாட்டில் வந்து எங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இந்த நாட்டில் வாழ்வதுன்னு சொன்னால் அதுவே ஒரு சேலஞ்ச் தான். இந்த குளிரிலும் இந்த காற்றிலும் இந்த மக்களோடு எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் பிள்ளைகளுக்காக பேரப்பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்வையை கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல அவரும் அந்த ஊரிலே தனது வாழ்வை அந்த ஊர் மக்களுக்காகவே கொடுத்து சென்றவர் என்று சொன்னால் எல்லாருமே அறிந்த உண்மையான ஒன்றுதான். நம்முடைய ஊரிலேயும் இன்று பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்வு எப்படி அமைந்திருந்தது. அதான் 4வது ஸ்டெப், அதாவது நாங்கள் முழுமையாகவே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 5வது என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த 3 ஞானிகளும் ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்கள் திரும்பி கிங் ஹெரால்ட் வரவில்லை. அவர்கள் வேறு வழியில் தங்களுடைய நாட்டை அடைந்தார்கள் என்று சொல்லித்தான் அந்த நற்செய்தி சொல்லுகின்றது. அதாவது என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரை நோக்கி வந்தவர்கள் எவருமே திரும்பி அதே வழியில் செல்வதில்லை. அவர்கள் வேறு வழியாகவே ஆண்டவர் அவர்களை எடுத்து செல்வார் என்பதுதான் உண்மை. இன்று அவர் 62 வருடங்கள் திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், இந்த நாடுகளிலே நமக்கு தெரியும் திருமண வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லி not very easy. மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை 62 வருடங்கள் அவர் தனது துணைவியாருடன் வாழ்ந்து பிள்ளைகளுக்காகவும் பேரப்பிள்ளைகளுக்காகவும் மரணங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் தன்னையே தியாகம் செய்து வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அவர். அதாவது ஆண்டவருடன் சேர்ந்து இன்று எவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து போர்கள் எல்லாம் கடந்தும் இன்றும் இந்த கடைசி நேரம் ஆண்டவரிடமே அவர் வந்திருக்கின்றார், ஆண்டவரிடமே திரும்பி போகின்றார் என்பது தான் உண்மையான விஷயம். அதுபோலதான் இந்த ஞானிகளும் 3 பேரும் ஆண்டவரிடம் வந்தவர்கள் திரும்பி அதே வழியில் போகவில்லை, ஆண்டவர் வேறு வழியில் அவர்களை எடுத்து சென்றார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நாள் எமக்கு ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகின்ற ஒரு நாளாகவே இருக்கின்றது. அவருடைய இதுவரை வாழ்நாட்களிலும் அவரோடு ஆண்டவர் பயணித்திருக்கின்றார். அவரோடு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள்
சொல்லி இருக்கின்றார். என்னென்று சொன்னால், தோமா கேட்கின்றார், ஆண்டவரே நீர் செல்லும் இடம் நமக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது அவர் சொல்லி இருக்கின்றார், இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியால் எனக்கு எவரும் தந்தையிடம் வருவதில்லை. உண்மையாகவே ஆண்டவரிடம் வந்தவர்களை அவர் தானே வழி என்று சொல்லி தனது வழியிலேயே கூட்டி செல்கின்றார். இன்று எங்களுடைய தந்தையும் தாய் அவர்கள் இருக்கின்றார். அவர்களுடைய விசுவாசம் நிறைந்த அந்த வாழ்வு எப்படியாக அவர்கள் தொடர்ந்து இன்று வரை இறுதி வரை அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசுவாச வாழ்வு என்று சொன்னால் அவருடைய வாழ்விலிருந்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்குமே அந்த விசுவாச வாழ்வை கொடுக்கின்றார்கள். இந்த நாட்டுக்கு வந்தாலும் தொடர்ந்தும் எங்களுடைய விசுவாசத்தில் ஊன்றி நிற்க வேண்டும். எப்பவுமே விசுவாசம் தளராமல் அந்த 3 ஞானிகளுக்கும் அவ்வாறாக எதிர்ப்புகள் வந்தும் அவர்கள் தொடர்ந்து சென்றார்களோ அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசத்திற்கு ஏற்படுகின்ற கடன்களிலும் தொடர்ந்தும் விசுவாசத்துடன் இருந்து நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடமே வர வேண்டும். அதையே அவர்கள் தம்முடைய வாழ்வு மூலமாக எமக்கு காட்டியிருக்கின்றார்கள். நம்மிடம் விட்டு செல்வது என்னவென்று சொன்னால் அவருடைய விசுவாசம். அது அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் தொடர்ந்தும் அந்த விசுவாச வாழ்வை வாழ வேண்டும் என்ற செய்தியை நாங்களும் சொல்லுகின்றோம், ஒவ்வொருவரும் சொல்லுகின்றார்கள். அதை கடைபிடித்து தொடர்ந்து இந்த கலையில்